அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாக் எடுக்கிறதுக்கு சாயங்காலம் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் வந்து எவாப்ரேட்டட் மில்க் இருந்தது. இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டின் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு டின் வந்து 180 ml. ஸோ 360 ml வந்து எவாப்ரேட்டட் மில்க் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கலாம். இந்த எவாப்ரேட்டட் மில்க் வந்து நல்லா காய்ச்சி சுண்ட வச்ச பால் தான். இது நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ் மில்க்கு, ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இது 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3 டம்ளர் பாலில் தான் நம்ம இன்றைக்கி இந்த திரட்டுப்பால் செய்ய போகிறோம். எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணி செய்கிறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகும். இந்த எவாப்ரேட்டட் மில்க் ஏற்கனவே திக்கான மில்க்கு தான், வித்தவுட் சுகரில் இருக்கும். ஸோ அடுப்பை பற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெறும் பசும்பாலில் செஞ்சிட்ருக்கிறப்போ இது நிறைய நேரம் எடுக்கும் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு. அப்படி இல்லாமல் இந்த எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணி செய்கிறதுனால சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஆடை படிஞ்சு வரும். அதை சுற்றிலையும் இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகுறதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலையும் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பால் வந்து திரஞ்சு வந்துடும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க நல்லா திக்காகி வரும். கொஞ்சம் நேரத்துலேயே திக்காயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே திக்காக ஆகிடுச்சு. பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஆடை இந்த மாதிரி வரும். அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால வந்து அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த 3 டம்ளர் அளவு பாலுக்கு ஒரு அரை டம்ளர் போல் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் இலகி வரும் இந்த பால். பட் கொதிக்க இன்னும் நல்லா திக்காயிடும் இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஸ்வீட்டில் நல்லா மினுமினுப்பு வரும். எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்வீட்டு செய்கிறதுனால வெல்லம் யூஸ் பண்ணி ஸ்வீட்டு செஞ்சால் எப்படி கலர் கிடைக்குமோ அந்த மாதிரி இது நல்ல பொன்னிறமான கலரில் இந்த ஸ்வீட்டு நமக்கு கிடைக்கும். எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணி செய்கிறதுனால ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி செஞ்சாலும் நமக்கு அந்த வெல்லம் போட்ட கலர் வரும். இப்போ பாருங்கள், நேரம் ஆக வந்து இது திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். அது வரைக்கும் இதில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா லேட் ஆகும் இந்த ஸ்வீட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணி செய்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா அது ஏற்கனவே வந்து நல்லா காய்ச்சி சுண்ட வச்ச பால் தான், நல்லா திக்கான பாலாக இருக்கும். அதனால நமக்கு சீக்கிரமாக இந்த திரட்டுப்பால் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஆறிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. திக்காகவும் இருக்குது. இந்த ஸ்வீட்டு வந்து இன்னுமே நல்லா ஆறி போச்சு அப்படின்னா இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து என்கிட்ட ஆல்மண்ட் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம திரட்டுப்பால் செஞ்சிட்டோம். பால்கோவா தான் இது. நம்ம வெல்லம் போட்டு செஞ்சால் எந்த கலரில் வருமோ அதே கலரில், வெல்லம் போடாமலேயே நம்ம எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணதுனால அதே கலர் வந்திருக்குது.
இந்த ஸ்வீட்டை எவாப்ரேட்டட் மில்க் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.